ஏப்பா ஒரு கருப்பு துணி போட்டு டான்ஸ் ஆனது தப்பா, ஒரு பெண்களுக்கு இந்த சுதந்திரம் கூட இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு ஐயர் பூணூலோட போய் கறி வாங்க போறாரு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா ஐயர் கறி வாங்க வந்திருக்காரு, என்னடா ஐயோ தப்பா பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? ஏன் அந்த ஆடையோட, அந்த மதிப்புள்ள ஆடையோட போய் கறி வாங்க போனார். அவர் அந்த ஆடை இல்லாம வேற ஃபேன் சட்டையோ வேடி சட்டையோ போட்டு போனா அவர் ஐயருங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அதைத்தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீ ஹிஜாப் போட்டுக்கிட்டு எதுக்கு டான்ஸ் ஆடணும், ஹிஜாப் போட்டு எதுக்கு பாட்டு பண்ணணும், ஹிஜாப் போடாம நீ என்ன வேணாலும் பண்ண, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எதுக்கு இந்த மாதிரி வேலை ஹிஜாப் போட்டுட்டு பார்க்கணும்? அதே இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முஸ்லீமா இருந்துகிட்டே நிறைய பேர் அந்த பெண்மணிக்கு என்னன்னு தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா சொல்றேன். ஹிஜாப்ங்கிற ஆடைக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கு. அந்த ஆடையை போட்டுக்கிட்டு வியூஸும் லைக்ஸுக்காக வந்து அந்த ஆடையை போட்டு ரீல்ஸ் பண்ணி அந்த ஆடையை கொச்சைப்படுத்துற மாதிரி செயலை வந்து நீங்க செய்யாதீங்க. சம்திங் இஸ் தேர் இன் இஸ்லாம். ஏன்னா ஒரு புர்கா வேர் பண்றதுலேயே நமக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கல, நம்ம தவறுதலா அதை நினைச்சிட்டு இருக்கோம். அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் இஸ்லாம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணேன்.